अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युलिल्लहु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मा। अऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம்। எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் நடத்துகிற இந்த மாபெரும் குடும்ப தர்பியா நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் நடத்துகிற திருமணத்திற்கும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற திருமணத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதால் இஸ்லாமிய திருமணம் எது என்பதை பேச வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக முஸ்லிம்கள் எப்படி இஸ்லாத்தை விளங்கியிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் என்றால் தொழுகையை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம், நோன்பை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம், எப்படி ஹஜ் செய்வது, எப்படி உம்ரா செய்வது, எப்படி நேர்ச்சை செய்வது என்ற வணக்க வழிபாடுகளை மட்டுமே சொல்லித்தரக்கூடிய மார்க்கமாகத்தான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நினைத்திருக்கிறார்கள். திருமணம் என்று வருகின்ற பொழுது திருமணத்தை பற்றியெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தரல என்பதை போல தங்கள் இஷ்டத்திற்கு திருமண நடைமுறைகளை பின்பற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. மனித வாழ்க்கையில அவன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள்லையுமே தலையிட்டு இதை இப்படிதான் செய்யணும், இதை இப்படி செய்யக்கூடாது என்று எல்லாத்தை பற்றியுமே இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையவே இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தனி மனித ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக தொடர்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எது சரி எது தவறு என்று நெத்தியில் அடிச்சா மாதிரி சத்திய கருத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு திருமணத்தை பற்றியும் சொல்லித்தருது. எப்படி சொல்லித்தருது? வேற எந்த மதங்கள்லையும் சொல்லித்தராத அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு சொல்லித்தருது. இஸ்லாமிய திருமணத்தில் ஆடம்பரங்களுக்கு இடம் கிடையாது. இஸ்லாம் காட்டுகிற திருமணத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கிடையாது. இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிற திருமணத்தில் வரதட்சணை போன்ற சமூக கொடுமைகளுக்கு இடம் கிடையாது. இஸ்லாமிய திருமணத்தில் தேவையற்ற செலவுகளோ புரோகிதமோ இடைத்தரகர்களை ஏற்படுத்துவதோ இதெல்லாம் இஸ்லாமிய திருமணத்தில் இல்லை. இன்னும் அப்படி ஒரு அழகான திருமணத்தை தான் எல்லாரும் பின்பற்றுவதற்கு ரொம்ப இலகுவான உள்ள திருமணத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்துடைய அருமை புரியாமல், இஸ்லாத்தை பற்றி அறியாமல் முஸ்லிம்கள் தங்களுடைய திருமணங்களை பிற மதத்திலிருந்து காப்பியடித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால இஸ்லாம் திருமணத்தை நமக்கு எப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் நம்ம எதற்காக பண்றோம்? ரெண்டு நோக்கங்களை இஸ்லாம் சொல்லுது. ஒன்று வாரிசுகளை உருவாக்குறது. ஒரு மனிதன் முதுமையை அடையக்கூடிய நேரத்தில் அவனுடைய உடலை கவனித்துக் கொள்வதற்கும் அவனை பராமரிப்பதற்கும் வாரிசுகள் வேணும். அது மாதிரி அவன் மௌத்தா போயிட்டான்னா அவனுக்கு சடங்குகள் செய்வதற்கு, அவனை குளிப்பாட்டி கஃன் செய்வதற்கு, அதை பொறுப்பேற்று செய்ய வாரிசுகள் தேவை. அது மாதிரி அவன் சொத்து பத்துகளை விட்டு போயிருந்தானா அந்த சொத்துக்களை ஆள்வதற்கும் பராமரிப்பதற்கும் வாரிசுகள் தேவை. அப்ப வாரிசுகளை உருவாக்குறது தான் திருமணத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹு தாலா திருமறை குரான்ல சொல்லி காட்டுறா, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை
ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒருவரிலிருந்து அவருக்கு துணையை அல்லாஹ் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீர வ நிஸா, அந்த ரெண்டு பேரிடமிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹு தாலா பல்கி பெருக செய்தான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னா, முதல்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை படைக்கிறான். ஏன் ஆண் பெண் அப்படின்னு படைக்கிறான்னா, அவங்க மூலமா தான் வாரிசுகள் உருவாகணும். இதுக்கு தான் ஆண் பெண் அப்படின்னு உங்களை ஜோடிகளாக படைச்சிருக்கிறேன், ஜோடிகளாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்ப வாரிசுகளை பெற்றெடுப்பது தான் திருமணத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம். ரெண்டாவது ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கண்டிப்பா என்ன செய்யணும்? திருமணம் செய்யணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, திருமணம் பண்ணாம இருந்தாதான் அவன் ஒழுக்கமாக வாழ முடியும், அப்பதான் இறைவனை நெருங்க முடியும் என்று துறவரம் மேற்கொள்றத பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் திருமணத்தின் மூலமாகத்தான் ஒழுக்கமாக வாழ முடியும் இப்படின்னு நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதன் இப்படி துறவரம் அப்படின்னு போறான்னா, பெண்கள் மீது நாட்டம் இல்லாதவனா இருக்கிறான்னா அவன் ஆண்மையற்றவனா தானே இருக்க முடியும். ஒரு ஆண் மகனாக இருந்தா அவன் கண்டிப்பா என்ன செய்யணும்? திருமணம் செய்யணும். ஏன்னா இந்த உலகத்துல அவன் தனி மனிதனால வாழ முடியாது. மனைவி தேவை, மக்கள் தேவை, அப்பதான் ஒரு குடும்பம் உருவாகும், ஒரு ஜெனரேஷன் உருவாகும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு அறிவுறுத்துறாங்க. மனிஸ்ததா மின்குமுல் பாத்த ஃபல்யதஸவ்வஜ், இளைஞர்களே உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் திருமணம் பண்ணுங்க. ஏனென்றால் திருமணம் தான் ஃபஇன்னஹு அகல்லுலில் பஸரி வ அஹ்ஸனுலில் ஃபரஜி, உங்களுடைய பார்வையை அது கட்டுப்படுத்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் என்று. திருமணம் தான் ஒரு ஆண் தன்னுடைய பார்வை அந்நிய பெண்கள் மீது படாமல் பாதுகாப்பதற்கும் தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்கும் திருமணம் தான் உதவியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்கள் திருமணம் முடிப்பதற்கு ஆர்வம் மூட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி பல திருமணங்களை செஞ்சாலும் அது அவங்களுடைய ஆன்மீக பணிகளுக்கு தடையாக இருக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டாங்க, இஸ்லாமிய பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க, ஒரு ஆட்சி நடத்தினாங்க, போர்க்களங்களில் போய் கலந்து கொண்டாங்க, பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை என்ற கடமையை நிறைவேற்றினாங்க, பல சமூக பணிகளில் ஈடுபட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிறதுனால அவனுடைய ஆன்மீகத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை நிரூபிச்சு காட்டிட்டும் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லிம்களும் திருமணம் பண்ணக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. எந்த முஸ்லீமும் என்ன செய்யல? துறவரம் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கல. துறவரன்றது ஆன்மீகத்துடைய உச்சக்கட்ட நிலையை அடைய வைக்கும் இப்படின்ற கருத்தை முஸ்லிம்கள் ஏத்துக்கவும் இல்லை. அதே நேரத்தில் இஸ்லாம் சொன்ன மாதிரி திருமணம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறாங்களா, அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கிறாங்களான்னா இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறது இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை எப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்குது, இன்றைக்கு எப்படியெல்லாம் திருமணம் நடைபெறுது. முதல்ல ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறாங்க, அல்லது ஒரு ஆணை ஒரு பெண் தேர்வு செய்கிறாங்க. எப்படி தேர்வு செய்கிறாங்க? மாப்பிள்ளை வெள்ளையா இருக்கணும், அழகா இருக்கணும், நடிகரை மாதிரி இருக்கணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் இப்படின்னு ஒரு ஆணிடத்துல காசு பணத்தையும் அழகையும் பாரம்பரியத்தையும் ஒரு நடிகரை மாதிரி இருக்கணும் இப்படியெல்லாம் அவங்களுடைய இதெல்லாத்தையும் பெருசாக நினைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஆணும் கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு மனைவியா வர போறவள்கிட்ட இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், நல்ல பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கணும் என்று இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆணிடத்துல அழகை எதிர்பார்க்கிறதோ ஒரு பெண்ணிடத்துல அழகை எதிர்பார்க்கிறதோ தவறு கிடையாது. அதே நேரத்தில் நம்ம எதை பார்க்கணும்? பணம் பெருசா, அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்குதான்னு பார்க்கறது பெருசா, பணம் பெருசா, மார்க்கம் பெருசா? மார்க்கத்தை தான் ஒரு பெண் என்ன செய்யணும்? முதல்ல பார்க்கணும்.
ஒரு ஆணிடத்துல மார்க்கம் இருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா, அவங்க இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்களா, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறவங்களா இருக்கிறாங்களா, இப்படின்னு இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதை பார்க்காம என்ன செய்யறாங்க, காசு பணத்தை மட்டுமே அளவுகளாக வைக்கக்கூடிய சில பெண்களும் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இப்படி காசு பணத்தை அளவுகோலா வைக்கிறாங்கல்ல, அப்படி அளவுகோலா வச்சு அந்த மாதிரியான ஆட்களை திருமணம் முடிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்குமா என்பதையெல்லாம் யோசிக்காம, ஒரு ஆண் எப்படியாக இருந்தாலும் சரி, அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி, அல்லது சினிமா தேட்டரே கதின்னு கிடந்தாலும் சரி, அல்லது ரீல்ஸ் மோகத்துல நாசமாகி கிடந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு வந்து காசு பணம் தான் முக்கியம் இப்படின்னு காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, காசு பணத்தை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய சில பெண்கள் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சில ஆண்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. பொண்ணு வந்து நல்ல ஃபேமஸாக இருக்கணும், அந்த பொண்ணிடத்துல நிறைய காசு பணம் இருக்கணும் இப்படின்னு அதை எதிர்பார்க்கறத பார்க்குறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து திருமணம் பண்றியா, அந்த திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணிடத்துல மார்க்கத்தை பாருங்க, ஒழுக்கத்தை பாருங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் இப்படின்னு முதல் அறிவுரையை இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்துல சொல்லி தருத பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மணமுடிக்கப்படுறாங்க. லி மாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா, அவளுடைய காசு பணத்தை பார்க்குறாங்க, அவளுடைய பாரம்பரியத்தை பார்க்குறாங்க, அவளுடைய அழகை பார்க்குறாங்க, அதே மாதிரி அவளுடைய மார்க்க பற்ற பார்க்குறாங்க. ஃபல்ஃபுர் பி தாத்தி தீன், மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து நீங்க வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப திருமணத்துக்கு முன்னால நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு பெண்ணிடத்துல மார்க்கம் இருக்குதா, அவங்க வந்து இஸ்லாத்துல இருக்கிறாங்களா அல்லது ஷிர்க் வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்களா, அதே மாதிரி ஒரு ஆணிடத்துல ஏகத்துவத்தை கடைபிடிக்கிறாங்களா அல்லது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களா இருக்கிறாங்களா இப்படின்னு இதைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இப்படி இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை நம்ம கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற முடியாது. அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்துல கொள்ளணும். அது மாதிரி அடுத்தது வந்து பெண் பார்க்கறது அப்படின்ற ஒரு வழக்கத்தை நம்முடைய சமுதாயத்தில் வச்சிருக்கிறாங்க. என்ன செய்வாங்க, ஒரு பொண்ணை எல்லாரும் போய் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தார் நண்டு சிண்டுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போய் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வருவாங்க. மாப்பிள்ளை பார்ப்பாரான்னு கேட்டால் மாப்பிள்ளை பார்க்க மாட்டார். அதே மாதிரி ஒரு பொண்ணுடைய வீட்டிலேருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவாங்க மாப்பிள்ளையை போய். இதே அந்த பொண்ணை பார்க்க விடுவாங்களான்னா பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லித்தருது, நீங்கள் யாரை திருமணம் பண்ணுறீங்களோ அவங்கள என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்துக்கணும். பெற்றோர்கள் முன்னிலையில் ஒரு ஆண் என்ன செய்யணும், தனக்கு மனைவியாக வரப்போகிற பெண்ணை பார்க்கணும். அது மாதிரி ஒரு பெண் தனக்கு கணவனாக வரப்போகிற அந்த ஆணை பார்க்கணும். அப்போ தான் அந்த 2 பேருக்கு மத்தியில் அன்பு ஏற்படும், இணக்கம் ஏற்படும், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு அதுதான் வழிவகுக்கும் என்று ஒரு ஆணை வந்து ஒரு பெண்ணை நேரில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும், ஆணை வந்து ஒரு பெண் வந்து நேரில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் இப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்குது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வராங்க, வந்து சொல்கிறாங்க, நான் மாதிரி ஒரு அன்சாரி பெண்ணை வந்து நான் மணமுடிக்க பேசியிருக்கிறேன் அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, நலர்த்த இலைஹா, நீங்கள் அவளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரு ஒன்று இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபதுஹப் ஃபன்லூர் இலைஹா, நீங்கள் போய் அவளை பாருங்க, ஏன்னா ஃபஇன்னஃபி அயூனில் அன்சாரி ஷியா, ஏன்னா அன்சாரி பெண்களுடைய கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மற்ற பெண்களுடைய கண்ணை விட அன்சாரி பெண்களுடைய கண்ணு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த சஹாபியை போய் அந்த பொண்ணை வந்து நேரில் போய் பார்க்க சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்க, நீங்கள் நேரில் போய் பாருங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆண் என்ன செய்யணும், தனக்கு மனைவியாக வர போகிற பொண்ணை நேரில் போய் பார்க்கணும். அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து மனம் பேசியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி பேசியிருக்கிறேன் அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க,
நீங்க போய் அந்த பெண்ணை பாருங்க, ஃபைன்னஹு அஜ்தரு அய்யூதம பைனகுமா, அதுதான் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தும் இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்கணும், பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும். இது இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். ஆனா இன்றைக்கு சமூகத்துல என்ன செய்யறாங்க, இதையெல்லாம் கேவலமாக நினைக்கிறத பார்க்குறோம். ஒரு பெண்ணிடத்துல மாப்பிள்ளையை காட்டுங்க, பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும்னு நினைக்குது, மாப்பிள்ளையை பார்க்கறது தான் சுண்ணத்து இப்படின்னு சொல்லும்போது அது என்ன பழக்கம்? நாங்கள்லாம் என்ன பார்த்தா கல்யாணம் பண்ணோம், அது என்ன பார்க்குற பழக்கம்? இப்படி கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளையை பார்க்கறத தப்பாக கேவலமா பார்க்கறதையெல்லாம் இன்றைக்கு சமூகத்துல பார்க்குறோம். இது கேவலம் கிடையாது, பார்ப்பது தான் நபி வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பார்த்துக்கணும் இப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு சமூகத்துல அப்படி பொண்ணு மாப்பிள்ளையை காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? மற்றவங்கெல்லாம் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணோடைய ஃபோட்டோவை காட்டுறது, பொண்ணுக்கு மாப்பிள்ளையோடைய ஃபோட்டோவை காட்டுறது. ஃபோட்டோன்றது ஒரிஜினலாவா இருக்கும்? நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஆளை எப்படி வேணாலும் ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம அழகாக காட்டிட முடியும். அதுவும் ஏஐ காலத்தில் வாழக்கூடிய இந்த காலத்தில் போய் ஒரு ஃபோட்டோவை பார்த்துலாம் நம்முடைய துணையை தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன்னா ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருக்குது. அப்படி நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தான் நம்ம அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பு ஏற்படுமே தவிர ஃபோட்டோவில் பார்க்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இதே நேரில் பார்க்கும்போது தான் அந்த வித்தியாசம் தெரியும். கல்யாணம் பண்ண பின்னாடி ஐயோ நம்ம பார்த்தா மாதிரி இல்லையே, நம்ம இதனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு இப்படின்னு ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் நினைக்கும் போது என்னாகும், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள அந்த சந்தோஷம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் முதல்ல என்ன சொல்லுது, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்துக்கணும் இப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்குது. அது மாதிரி பார்க்கறது மட்டும் இல்லாமல் பெண்ணுடைய சம்மதத்தையும் கேட்கணும் இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகிட்ட என்னத்தை போய் கேட்டுக்கிட்டு நம்ம தான் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல் பிக்ரு துஸ்தாழ்தனு, கன்னி பெண்ணாக இருந்தாலும் அவள்கிட்ட அனுமதி கேட்டு தான் திருமணம் பண்ணணும். கன்னி பெண்ணாக இருந்தாலும் அவள்கிட்ட அனுமதி பெறணும், விதவை பெண்ணாக இருந்தாலும் அவள்கிட்ட அனுமதி பெறணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க, கன்னி பெண் எப்படி அவளுடைய அனுமதியை சொல்லுவா, அவள் வந்து எப்படி வாயை திறந்து பேசுவா அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவள் வந்து பேசாமல் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலுமே அவள் மௌனமாக இருந்தானா அதையே அவளுடைய சம்மதத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்ததுன்னா அவள் பேசாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பா, அப்படி தானே? இதே ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னா என்ன செய்வா, ஒன்று அழுக ஆரம்பிச்சிடுவா, இல்லாட்டி வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவா. இப்படி அவள் மௌனமாக இருந்தா அதுவே அவளுடைய சம்மதத்தின் அடையாளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளும் வாயை விட்டு கேட்கணும், உங்களுக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்ணு வந்து ஒன்று மௌனமாக இருந்தால் அதையே சம்மதமாக எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க இப்படின்னு அவங்க சம்மதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதுவே அவங்களுடைய சம்மதத்தின் அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்படி பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் அவங்கள திருமணம் பண்ணி வைக்கணும் இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு தந்தை என்ன செய்கிறாரு, தன்னுடைய மகளை அவங்களுடைய விருப்பமே இல்லாமல் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு, அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. ஹன்சா பின் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய தந்தை வந்து என்னுடைய விருப்பமே இல்லாமல் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபரத்த நிகாஹு, அந்த திருமணத்தையே ரத்து செஞ்சுட்டாங்க. இது சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டு இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் நேரில் பார்த்துக்கணும், அது மாதிரி பெண்ணுடைய சம்மதத்தை பெற்று தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்குது. இதே ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருச்சு, சம்மதம்னு சொல்லிட்டாலுமே அந்த பெண்ணே போய் கல்யாணம் பண்ணிட முடியாது, பெண்ணுடைய பொறுப்பாறல் இல்லாமல் திருமணம் பண்ணக்கூடாது என்று லா நிக்காஹ இல்லா பி வலியின்,
பெண்ணுடைய பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் செல்லாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பெண்ணுக்கு வந்து பொறுப்பாளர் தேவை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பொறுப்பாளர்னா யாரு? ஒன்று அந்த பொண்ணை பெற்றவங்க, அல்லது அந்த பொண்ணு யாருடைய பொறுப்புல வளர்ந்து வராங்களோ அவங்க முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எதுக்கு பொறுப்பாளர் தேவை அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதுன்னா, ஏன்னா ஒரு ஆணால ஒரு பெண் வந்து ஏமாற்றப்படக்கூடாது. அந்த பொறுப்பாளர் தான் இது எல்லாத்தையுமே விசாரிப்பாரு. அந்த ஆண் வந்து எப்படிப்பட்டவன், அவனுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, அவன் வேலை வெட்டிக்கெல்லாம் போறானா, இப்படின்னு இதையெல்லாம் மாப்பிள்ளைய வந்து விசாரிக்கிறவர் அந்த பொறுப்பாளர் தான். அது மாதிரி மகர் தொகையை பெண் சார்பில் அவர் கேட்பார். இப்படி பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் பல விஷயங்களுக்காகவுமே பொறுப்பாளர் தேவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. பெண்ணுடைய பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் பண்ணக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளர் வந்து அவங்களுடைய வேலையை சரியாக செய்யலை, அவங்களுடைய பொறுப்பை வந்து உணரலை, அந்த பொண்ணை அமானிதமாக நினைத்து என்ன செய்யலாம், அந்த ஒன்று பெண்ணுடைய விருப்பப்படி அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. அப்போ அந்த பெண்ணை என்ன செய்யலாம், சமுதாய தலைவர்கிட்ட போய் முறையிட்டு அந்த சமுதாய தலைவரே அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளராக இருந்து திருமணம் பண்ணி வைக்கலாம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பல பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய பொறுப்பை சமுதாய தலைவர்கிட்ட, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பொறுப்பாளராக நின்று திருமணம் பண்ணி வைத்த நிகழ்வை நம்ம நிறைய ஹதீஸ்களில் பார்க்குறோம். அதே மாதிரி பெண்ணுடைய பொறுப்பாளர் வந்து அவசியம் என்பதை நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி திருமணத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்னன்னு கேட்டால், ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அது பெண்ணுக்கான உரிமை தொகை அது. ஏன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு ஆணால் ஒரு பெண் வந்து கைவிடப்பட்டுடலாம், அல்லது அந்த கணவன் வந்து மூத்தா போயிடலாம். மற்ற மதங்கள்ல எல்லாம் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க, ஜீவன அம்சம் அப்படின்னு சொல்லி மாச பணம் கொடுக்க சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ஜீவன அம்சம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் அவளுக்கு காசு கொடுங்க, அவள்கிட்ட எவ்வளோன்னு கேட்டு அவளுக்கு தேவையான காசை கொடுங்க இப்படின்னு அந்த மகர் என்ற அன்பளிப்பை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்க சொல்லி சொல்லுது. இது கட்டாய கடமை. ஆத்துன் நிசா சதுகாத்தி ஹின்ன நிகழா, திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களே நீங்கள் வந்து அந்த மகர் தொகையை மனமுவந்து அந்த பெண்கள்கிட்ட கொடுத்துடுங்க இப்படின்னு சொல்லுது. மனமுவந்து கொடுக்க சொல்லி சொல்லுது. ஏதோ பிச்சை போகிற மாதிரி 500 1000 அப்படி கொடுக்க சொல்ல, அது அவளுடைய ஹக்கு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இந்த ஆண்களுக்கு இருக்குது. அது மாதிரி இதை கொடுத்தாதான் அந்த திருமணமே செல்லும். யாருக்கு நீங்கள் மகர் கொடுத்தீர்களோ அந்த பெண்ணை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்கியிருக்கேன் இப்படின்னு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுறான். அப்போ மகர் கொடுத்தாதான், மகர் கொடுக்கலன்னு வைங்க, அந்த பெண்ணு வந்து உங்களுக்கு ஹலால் இல்லைன்னு ஆயிடும். அப்போ வந்து பெண்ணுக்கு என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு முன்னாடி மகரை கொடுக்கணும். இன்றைக்கு சமுதாயத்தில் அப்படி மகர் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, திருமண சபையில் வச்சு அந்த மகரை கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணிடத்துல மகர் எவ்வளோன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திருமணத்தையே முடிவு பண்ணணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த திருமண சபையில் வச்சு கொண்டு மகர் தொகை வந்து 500 போட்டுக்கலாமா, 1000 போட்டுக்கலாமா, 501 1001 இப்படின்னு ஜமாத்தார்கள் முடிவு செய்கிறத, அந்த சபையோர்கள் முடிவு செய்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்ணுடைய விருப்பம் தான் அந்த மகர்ன்றது. அந்த பெண்ணு வந்து என்ன செய்யலாம், தனக்கு மகரே வேணான்னு கூட சொல்லலாம், அல்லது தனக்கு மகர் இவ்வளவு கொடுத்தா போதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு பெரிய தொகையை கூட அந்த பெண்ணை வந்து மகராக கேட்கலாம். அது மாதிரி ஒரு பொற்குவியலையே அவங்கள்ட்ட கேட்டால் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஆண்கள் வந்து கொடுக்க தான் வேணும், அதை அவங்கள்ட்டேருந்து திரும்பி வாங்கக்கூடாது இப்படின்னு திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மூசா நபியுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபியுடைய மாமனார் வந்து தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேற ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மகர் கொடுக்கறதுக்கு கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாமனார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்கிட்ட 10 வருஷம் வேலை பார்க்கணும், வேலை பார்த்து அந்த கூலியை என்னுடைய மகளுக்கு மகராக கொடுங்க, அந்த நிபந்தனை அடிப்படையில் என்னுடைய மகளை வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் இப்படின்னு 10 வருஷம் வேலை பார்த்து சம்பளம் கொடுத்தாதான் உங்களுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுது.
ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு மகர் கொடுத்து தான் திருமணம் பண்ணணும் இப்படின்ற ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கு. ஆனா இந்த வழிமுறைக்கு மாற்றமாக இன்றைக்கு சமுதாயத்துல என்ன செய்யறாங்க, பொண்ணுக்கு பேருக்கு மகர்ன்ற பேர்ல 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு அல்லது 1 பவுனோ 2 பவுனோ மகரை கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் பெண் வீட்டாட்டேந்து வாங்குறத பார்க்குறோம். பணமா கேட்குறாங்க, நகையா கேட்குறாங்க, எவ்வளோ பவுன் போடுவீங்கன்னு கேட்குறாங்க, சீர்ஜாமான கேட்குறாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கேட்பாங்க, நிலத்தை வந்து பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்கணும் அல்லது மருமகனுக்கு அந்த நிலத்தை கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பைக்கு வேணும், மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டு விசா வேணும் இப்படின்னு பொண்ணுக்கு கொடுக்க கடமைப்பட்ட ஆண் சமுதாயம் அந்த பெண்ணிடத்திலிருந்தே வாங்கக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இதில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுதுன்னா இந்த வரதட்சணையவே ஒழிச்சு கட்டுது. எப்பா ஆண்களே, நீங்க தானப்பா அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும், நீங்க எப்படிப்பா அவள்கிட்டேருந்து வாங்குவீங்க இப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இந்த வரதட்சணைக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த வழிமுறைக்கு மாற்றமாகத்தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த பெண்ணிடத்திலிருந்து வரதட்சணையாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வரதட்சணைக்கும் இஸ்லாத்துக்கும் முனை அளவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த வரதட்சணை நம்முடைய சமூகத்துல பல கேடுகளை உண்டாக்கி இருக்குது. ஒரு மிகப்பெரிய தியாகியாக வாழக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல போயிட்டு வரதட்சணை கேட்குறீங்களே அப்படின்ற ஒரு உணர்ச்சி கூட இல்லாம என்ன செய்யறாங்க, மனிதர்கள் மனித மிருகங்களாக காட்சி தராங்க. தனக்கு ஒரு பிள்ளைய 10 மாசம் வயிற்றுல சுமந்து அதை கஷ்டப்பட்டு நமக்கு தான் அந்த பிள்ளைய பெத்து கொடுக்க போறா, தனக்கு ஒரு வேலைக்காரியா, தனக்கு ஒரு துணி துவைக்கிறவளா, தனக்கு பாத்திரம் கழுவுறவளா, தன்னுடைய மாமனார் அந்த அத்தா அம்மாவை கவனிக்கிறவளா இப்படின்னு வீட்டு வேலை எல்லா வேலைகளுமே இப்படி எல்லா வகையிலுமே அந்த ஆணுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணாக காசு பணம் மட்டும்தான் மாப்பிள்ளை கொடுப்பாரு, மற்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு பெண், குடும்பத்தில் வந்து ஒரு தியாகியாக வாழக்கூடிய பெண்ணிடத்துல போய் எப்படி வரதட்சணை கேட்குறீங்க? பிரசவ வழியில ஒருடைய தாயோ சகோதரியோ துடிக்கிறாங்களே அப்ப கூட இந்த ஆண் சமுதாயத்துக்கு விளங்கலையா? அப்ப விளங்கியும் விளங்காம தான் என்ன செய்யறாங்க, கண்டு கொள்ளாமல் பெண்ணிடத்திலேருந்து கை நீட்டி காசு வாங்குறத பார்க்குறோம். இந்த நிலை வந்து மாறணும். இந்த வரதட்சணைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா திருமணத்துல இந்த வரதட்சணை என்ற சமூக கொடுமைகள் அரங்கேற்றப்படுறத பார்க்கிறோம். அதுவும் ஜமாத்தார்கள் முன்னிலையில் அரங்கேற்றப்படுறது தான் கொடுமையிலையும் கொடுமை. ஒரு ஆண் வாங்குறது, ஒரு ஆணுடைய வீட்டார் வாங்குறதுன்றது ஒரு பக்கம், இதே ஜமாத்தார்களே இந்த மாதிரியான கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சா எப்படி வரதட்சணை ஒழியும்? நம்முடைய சமுதாயத்துல எத்தனையோ ஏழை பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் எப்படி எளிமையான முறையில திருமணம் நடக்கும்? முதிர் கன்னிகள் தேங்கி கிடக்குறாங்க, கல்யாணம் ஆகாமல் 25 வயசு 30 வயசுல பெண்கள் தேங்கி கிடக்கிறாங்கன்னா இது கொடுமை இல்லையா? நம்முடைய வீட்டில் அந்த மாதிரி பெண்கள் கல்யாணம் ஆகாம ரொம்ப வருஷமா இருந்தாங்கன்னா அதை நம்மளாட்டி தாங்கி கொள்ள முடியுமா? அப்ப இந்த கொடுமையிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமையும் சமூக அக்கறையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது? உலமாக்களுக்கும் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் இருக்குது என்பதையெல்லாம் விளங்கி இவங்க என்ன செய்யணும், இந்த வரதட்சணை திருமணத்தை ஒழிச்சு கட்டணும். அந்த மாதிரியான திருமணங்களை நடத்தக்கூடாது. அது மாதிரி திருமணத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, திருமணம் நடக்கக்கூடிய சபையில ஒரு ஒப்பந்தம் நடக்கும். திருமணம் என்றாலே ஒரு ஒப்பந்தம் தான், அக்ரிமெண்ட் தான். ஏதோ மாலை மாத்திட்டா கல்யாணம், தாலி கட்டிட்டா கல்யாணம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இப்படின்றதையெல்லாம் இஸ்லாம் ஏத்துக்கல. அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காட்டுறான், வஅஹதுனா மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த பெண்கள் வந்து உங்களிடத்துல கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. இந்த ஒப்பந்தம் எப்படி நடைபெறணும்? ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனார் வந்து மாப்பிள்ளைகிட்ட கேட்கணும், நான் என்னுடைய மகளை இவ்வளவு மகரை உங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கணும். அப்போ மாப்பிள்ளை சம்மதம் அப்படின்ட்டாருன்னா அவ்வளோதான், ஒப்பந்தம் நடந்துருச்சு. அல்லது அந்த மாப்பிள்ளை வந்து மாமனார்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி இவ்வளோ மகரை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய மகளை வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன், இதுக்கு உங்களுக்கு சம்மதமா, உங்களுடைய மகளுக்கு சம்மதமா இப்படின்னு கேட்கணும். அவ்வளோதான், திருமணம் நடந்துருச்சு, ஒப்பந்தம் நடந்துருச்சு. இதுதான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, இப்போ நான் ஒரு வீடை விற்கிறேன்னு வைங்க, நீங்கள் ஒருத்தவங்க வந்து வாங்குறீங்க,
அப்ப நாங்க 2 பேரும் தானே ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 3ஆவதாக ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஏதோ சாட்சிக்கு 2 பேரை கூட்டிட்டு வர்றதுன்றது வேற, அது மாதிரி ஆதாரத்துக்காண்டி நம்ம எழுதி வச்சுக்கலாம், அது மாதிரி கண்காணிக்கிறதுக்காக ஆட்களை கொண்டு வரலாம். இந்த திருமணம்ன்றது யார் நடத்தி வைக்கணும்? பெண்ணுடைய பொறுப்பாளர் தான் இந்த அக்ரிமெண்ட்டை செய்யணும். ஆனா இவங்க இந்த இன்றைக்கு சமுதாயத்துல என்ன செய்யறாங்க, இந்த ஒப்பந்தத்தை செஞ்சு வைக்கிறதா இருந்தா அதுக்கு மார்க்க அறிஞர் தான் வரணும், அவர் வந்து தான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு முஸ்லிம்களுடைய திருமணங்கள்ல நடக்குது. இப்படி அந்த மார்க்க அறிஞர் வருவார், அவர் என்ன செய்வார், அங்க நடக்கிற எதையுமே கண்டுக்க மாட்டாரு. தான் கண்ணும் ஒரு திருமணத்துல இஸ்லாத்திற்கு மாற்றமான அனாச்சாரங்கள் நடைபெற்றுச்சுன்னா அதை கண்டிக்கணுமா இல்லையா? ஆனா இந்த மார்க்க அறிஞர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அங்க நடிகர் பேர்ல பேனர் வச்சிருப்பாங்க, நடிகருடைய போட்டோவை போட்டு மாப்பிள்ளை பொண்ணுடைய போட்டோ போட்டு பேனர் வச்சிருப்பாங்க. இப்படி பேனர் வைக்கலாமா? இந்த சினிமா கூத்தாடிகளை போயிட்டு நம்மளுடைய தலைவராக பின்பற்றலாமா? இவங்களா நமக்கு தலைவர், இவங்களா நமக்கு வழிகாட்டி? அப்ப இதையெல்லாம் கண்டிக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த பேனர் வந்து ஒரே நாள்லயே தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள். குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்வர்களை அவன் நேசிப்பது கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அது மாதிரி திருமணம் என்ற பேர்ல என்ன செய்வாங்க, ஊரை வளைச்சி பந்தலை போடுவாங்க. இதே வெயில் காலத்துல ஒரு கல்யாணம் நடக்குது, வீட்டுக்கு ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்னா நம்முடைய வீட்டு வாசல்ல பந்தல் போட்டுக்கலாம். அதே நேரத்துல என்ன செய்யறாங்க, ஊரை வளைச்சி தெருக்கள் எல்லாம் அடைச்சி பந்தலை போடுறதை இன்னைக்கு பார்க்குறோம். அது மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வாழை மர தோரணங்கள் கட்டுவாங்க. வீட்டு வாசல்ல 2 சைட்லையும் வாழை மரத்தை கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கொலை வாழை மரத்தை கட்டி வச்சோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய குழந்தை பிறக்குமா. ஏன்னா வாழை மரம் குளத்துறதுக்கும் அந்த பொண்ணுக்கு நிறைய குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இப்படி அந்த வாழை மரத்துல நிறைய பழங்கள் இருக்கிறதுனால அதை கட்டி வச்சுட்டா அந்த பெண்ணுக்கு நிறைய குழந்தை பிறந்துடுமா? எப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகளை பாருங்க. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் அந்த முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய அந்த திருமணங்கள்லாம் நடக்குது. அது மாதிரி தாலி கட்டுவாங்க, ட்ரம்ஸ் மேலதாளங்கள் வாசிப்பார்கள், மாப்பிள்ளை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவார், பொண்ணும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க. ஜமாத் நிர்வாகிகளும் உலமாக்களும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் அந்த கல்யாணத்தையும் பண்ணி வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் தடுக்க தானே வேணும். ஒரு மார்க்க அறிஞருடைய கடமை என்னன்னு கேட்டால் அந்த தீமைகளை தான் கண்ணு முடாடி நடக்கக்கூடிய அந்த அனாச்சாரங்களை கண்டிக்கணும். ஆனால் இவங்க கண்டிக்காமல் என்ன செய்கிறாங்க, அந்த ஒப்பந்தத்தை செஞ்சு வைக்கிறாங்க. எப்படி செய்வாங்க, மாப்பிள்ளையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு களிமா சொல்லி தருவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு. என்ன மாப்பிள்ளை என்ன இஸ்லாத்துக்கு வரப்போறாரு, ஏற்கனவே இஸ்லாத்துல தானே இருக்காரு. அப்ப ஒருத்தர் இஸ்லாத்துக்கு புதுசா வராருன்னா அவருக்கு வந்து களிமா சொல்லி தரலாம், அது வந்து இஸ்லாத்துல இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, கல்யாணத்தப்ப மாப்பிள்ளையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இந்த களிமா சொல்லி கொடுக்கறத பார்க்குறோம். அது மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை வந்து 2 ரக்காய் தொழுதுட்டு வர சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாப்பிள்ளை 2 ரக்காயத்து தொழுவணும் அப்படின்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டலை. அது மாதிரி மாப்பிள்ளையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வாக்குறுதி கேட்பாங்க, வாய் வார்த்தை கேட்பாங்க. இந்த மாதிரி ஒப்புக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டீர்களா, கபுல் செய்தீர்களா இப்படின்னு ஒரே வார்த்தையை 3 தடவை 3 ஸ்டைலில் கேட்பாங்க. அப்போ பார்க்குறதுக்கே இது கோமாளித்தனமாக தானே தெரியுது. சம்மதமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது என்ன ஒப்புக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டீர்களா, கபுல் செய்தீர்களா இப்படின்னு அரபியில் 1 தடவை, தமிழில் 2 தடவை அப்படின்ட்டு இந்த ஒப்பந்தம் பண்ணி வைக்கிறாங்களே, இவங்க யாரு? பொண்ணுடைய பொறுப்பாளரா அல்லது ஆணுடைய பொறுப்பாளரா? ஒரு ஆண் என்ன செய்யலாம், இந்த வார்த்தையை மாமனாரை பார்த்து கேட்கலாம், அல்லது மாமனார் வந்து மாப்பிள்ளைகிட்ட கேட்கலாம். இந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் இப்படி ஒரு இதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு அந்த ஆலிம்சா தான் வரணும், அவர் வந்தாதான் இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகும் இப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு புரோகிதத்தை நடைமுறைப்படுத்துறத பார்க்குறோம். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த புரோகிதத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளர் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் மற்றவங்க முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாமே தவிர இதுக்குன்னு ஒரு ஆலிம்சா தான் வரணும், ஆலிம்சா வந்தாதான் அந்த திருமணம் நடக்கும் இப்படின்ற இதெல்லாம் நம்ம இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் பார்க்குறோம். இப்படி ஆலிம்சா வந்தாதான் கல்யாணம் இப்படின்றதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பல நபி தோழர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருந்துச்சு. அப்ப எல்லா கல்யாணத்திலையும் போயிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கல. மாப்பிள்ளையோடைய கையை பிடிச்சிக்கிட்டு களிமா சொல்லி கொடுத்தது, 2 ரக்காய் தொழுவ சொன்னது, அது மாதிரி எல்லா கல்யாணத்திலையும் போய் ஒப்பந்தம் பண்ணி வச்சது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதாக எந்த ஹதீஸ்லையுமே நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு திருமணம்ன்றது ஒரு குடும்பத்தாருடைய நிகழ்ச்சி, இதை நம்ம விளங்கி நடக்கணும். அது மாதிரி திருமணத்துல குத்துபான்ற பேர்ல அரபியில உரை நிகழ்த்துவாங்க. குத்துபா அப்படின்னா பிரசங்கம் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருமணத்திலையுமே பிரசங்கம் பண்ணது கிடையாது. அப்படி எந்த ஆதாரத்தையுமே நம்ம பார்க்க முடியாது. பொதுவாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இறையச்சத்தை போதிச்சிருக்கிறாங்க, ஒரு உரை நிகழ்த்திருக்கிறாங்க. அது மாதிரி திருமணத்துல மக்கள்லாம் கூடுறாங்களா, அப்போ ஒரு உரை நிகழ்த்தலாம், அவ்வளவுதான். அதே நேரத்துல உரை நிகழ்த்தினாதான் கல்யாணம், குத்துபா இல்லைன்னா கல்யாணமே இல்லை என்ற அளவுக்கு முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க, குத்துபா கண்டிப்பா வேணும், அதுவும் அந்த குத்துபா எப்படி இருக்கணுமா, அரபியில தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரபியில தான் குத்துபா இருக்கணும், பயான் இருக்கணும்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை இடலை. தொழுக அரபியில இருக்கணும், பாங்க அரபியில இருக்கணும்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதே தவிர குத்துபா பயான் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில தான் இருக்கணும். இந்த குத்துபா உரை ஒரு சங்கடமா சம்பிரதாயமா சடங்காக நடக்கக்கூடாது. இப்படி ஒரு ஆலிம்சா அரபியில உரை நிகழ்த்துவாங்க. அவங்க நிறைய என்னென்னத்தையும் ஓதுவாங்க, அது மக்களுக்கு புரியவும் செய்யாது. ஒரு பயான்னா எப்படி இருக்கணும், மக்களை தட்டி எழுப்பக்கூடிய வகையில, மக்களுடைய தீமைகளை கண்டிக்கக்கூடிய வகையில, மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில தான் அந்த குத்துபா இருக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அரபியில எதையும் ஓதுறது. அப்ப இந்த ஓதுறத இவர் அரபியில பண்ண பயான தமிழ்ல பண்ணியிருந்தாரு அப்படின்னா, மாப்பிள்ள தங்க மோதிரம் போட்டு வந்திருப்பாரு, தங்க செயின் போட்டு வந்திருப்பாரு. அப்ப இவங்க அரபியில பண்ண பயான தமிழ்ல பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், ஏப்பா அல்லாஹ்வை பயந்துக்கப்பா, ஆண்கள் இந்த உலகத்துல தங்கம் அணியக்கூடாது, தங்கம் அணிவது ஹராம், ஆண்களுக்கு விளக்கப்பட்டிருக்கு, இப்படின்லாம் தமிழ்ல அந்த உலமா பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாப்பிள்ள தங்க செயின் போட்டு வந்திருப்பாரா, தங்க மோதிரம் போட்டு வந்திருப்பாரா? அது மாதிரி பட்டு வேஷ்டை பட்டு சட்டை கட்டிக்கிட்டு மாப்பிள்ள அந்த ஒரு திருமணம் நடக்கக்கூடிய சபையில உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இதையெல்லாம் உலமாக்கள் பார்த்து கண்டிக்கணுமா இல்லையா? இவங்க அரபியில உரை நிகழ்த்துறாங்களே, அதை தமிழ்ல பண்ணியிருந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல ஆண்கள் பட்டு அணிந்தால் மறுமையில் அணிய முடியாது, இந்த உலகத்துல ஆண்களுக்கு பட்டாடை தடுக்கப்பட்டிருக்குது, ஹராம், இப்படிங்களா அந்த உலமா தமிழ்ல அவருக்கு எடுத்து சொல்லியிருந்தாருன்னா மாப்பிள்ளை பட்டாடை அணிந்து வந்திருப்பாங்களா? அப்ப வெறுமன சடங்காக சம்பிரதாயமாக தான் இந்த குத்துபா நிகழ்த்தப்படுறத பார்க்கிறோம். அது மாதிரி அந்த குத்துபாக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா ஒரு துவா ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி ஒரு துவா செஞ்சிருக்காங்க. அந்த துவா என்னன்னு கேட்டா, பாரக்கல்லாஹு லக்க இப்படின்ற துவாவை நம்ம மாப்பிள்ளையை பார்த்து சொல்லலாம், பொண்ணை பார்த்து சொல்லலாம். இல்லாட்டி பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபி கைர் இப்படிங்கிற துவாவை மணமக்களை பார்த்து எல்லாரும் செய்யணும். அவங்கவுங்க மணமக்களை சந்திச்சு இந்த துவாவை செய்யணும். இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நமக்கு துவாவை சொல்லி தந்திருக்குது. இப்போ ஒரு ஆள் நமக்கு உதவி செய்கிறாரு, அன்பளிப்பு கொடுக்குறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும், ஜஸாக் அல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லணும். இந்த ஜஸாக் அல்லாஹ் ஹைரா சொல்றதுக்கு ஒரு ஆலிம்சாவை கூட்டு வருவோமா? ஆலிம்சா நீங்க இந்த துவாவை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒரு ஆளை பார்த்து சொல்றது ஒரு துவா தான். இந்த துவாவை சொல்றதுக்கு ஹஜ்ரத் நீங்க வாங்க இந்த துவா ஓதுங்க இப்படின்னு நான் சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு சமூகத்துல என்ன செய்யறாங்க, மணமக்களை வாழ்த்தி துவா செய்யறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்று தந்திருக்கும் போது அதை எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அதுக்கு பதிலாக இவங்க என்ன செய்யறாங்க, அந்த துவாவை செய்யறதுக்காண்டி ஒரு ஆலிம்சாவை கூட்டிட்டு வராங்க, ஒரு மார்க்க அறிஞரை கூட்டிட்டு வராங்க. அந்த மார்க்க அறிஞர் என்ன செய்வாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாவையா ஓதுவாரு. அவர் ஒரு நீண்ட நெடிய துவாவை ஓதுவாரு. இறைவா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை போல மணமக்களை வாழ வைப்பாயாக இப்படின்னு அந்த துவா இருக்கும். நாவூர் ஹனீஃபா பாடல்ல கூட இந்த பாடலை நீங்க பார்க்கலாம். வாழ்க வாழ்கவே மணமக்கள் வாழ்க வாழ்கவே அப்படின்ற பாடல்ல இறைவா ஆதம் ஹவ்வாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக, நூஹு ஃபாரிசாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக,
மூசா சபுராவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக, யூசுப் சுலைஹாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக, இப்படின்னு ஒவ்வொரு நபி பேரா சொல்லிக்கிட்டே வந்து கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக, இப்படின்னு ஒவ்வொரு பேரா சொல்லி கடைசியில அலி ஃபாத்திமா அவர்களை போல மணமக்களை வாழ வைப்பாயாக அப்படின்னு சொல்லும் போது கடைசியா என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படி இந்து மதத்துல மாங்கல்யம் தந்து நானேனா அப்படின்னு அந்த மந்திரம் ஓதணும்னு மாப்பிள்ளை எப்படி தாலி கட்டுவாரோ அந்த மாதிரி இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல என்ன செய்யறாங்க, அலி ஃபாத்திமா அவர்களை போல வாழ வைப்பாக அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணு யார் வந்து கல்யாண பொண்ணா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பெண்கள்லாம் சேர்ந்து கருகமணி கட்டி விடுறாங்க. இந்த கருகமணின்றது இஸ்லாமிய கலாச்சாரமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்களே, எந்த மனைவிக்காவது கருகமணி போட சொல்லி சொன்னாங்களா? கருகமணி போட்டு விட்டாங்களா? தன்னுடைய மகள்கள் யாருக்காவது அந்த கருகமணியை அணிவித்தார்களா? இது மாற்று மத கலாச்சாரம் தானே. இந்த பிரமத கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்படி அவங்க மஞ்ச கயிறுல தாலி கட்டினாங்கன்னா இவங்க என்ன செய்யறது, கருகமணியில முஸ்லிம்கள் தாலி கட்டுறதை பார்க்கிறோம். இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம், ஒழிக்கப்பட வேண்டும். இப்படியாக அந்த நீண்ட நெடிய துவாவை இவங்க செய்வாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல இந்த துவாவெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு எந்த ஒரு ஆதாரத்தையும் எந்த ஹதீஸ் கிதாபுகள்லையும் நம்ம பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி ஒரு துவா செஞ்சிருக்காங்க. அந்த துவாவை இந்த ஆலிம்சா செய்யாம என்ன செய்யறாரு, ரெடிமேடா இவங்களே ஒரு துவா வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அந்த துவாவுடைய பொருளாவது சரியா இருக்குதான்னு பார்த்தா அந்த துவாவுடைய பொருளுமே சரியா இல்லை. அந்த துவா என்ன சொல்லுது, இறைவா எங்களுடைய முன்னோர்களை மாதிரி எங்களை கஷ்டப்படுத்திடாத, சிரமப்படுத்திடாத, இப்படின்னு தான் நம்ம அல்லாட்ட கேட்கணும். இப்படிதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கப்லினா, இறைவா எங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்த அந்த சிரமத்தை கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துடாத, எங்களால தாங்கிக்க முடியாத சோதனைகளை வந்து எங்களுக்கு கொடுத்து எங்கள் மீது சுமத்திடாத, இப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கேட்க சொல்லி தந்திருக்குது. ஆனா இவங்க இந்த துவா ஓதுறாங்கல்ல, இறைவா ஆதம் அவ்வாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்களே. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க இவங்க வரலாற்று நூல்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அவ்வா அலைஹிஸ்ஸலாமோ பூமிக்கு இறைக்கப்பட்ட நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திசையிலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திசையிலையும் இருந்தாங்களாம். இது அல்லாஹ் சொல்லல, அப்படி இவங்க அப்படி வரலாறுல வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு திசையிலையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு திசையிலையும் இருந்து கொண்டு அவர்கள் செய்த அந்த பாவத்திற்காக ரொம்ப நாள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க, இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த துவாவை கேட்கறனால தான் மாப்பிள்ளை வெளிநாட்டிலையும் பொண்ணு உள்ளூர்லயும் இருக்குது. அது மாதிரி இன்னொரு துவா என்ன செய்யறாங்க, நூஹு ஃபாரிசாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக. நூஹு நபிக்கு ஃபாரிசா என்ற பேர்ல மனைவி இருந்தாங்கன்னு யார் சொன்னது? குரான்ல அவங்களுடைய பேர் இருக்குதா? ஹதீஸ்ல அவங்களுடைய பேர் இருக்குதா? அப்ப நூஹு நபியுடைய பேரை வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க? நூஹு நபியுடைய ஒரு மனைவிய காஃபிர் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மஸலல் இல்லதீன கஃபரு இம்ராத்த நூஹி வ இம்ராத்த லூத். நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு நான் முன்னுதாரணமா ஆக்கியிருக்கிறேன், அல்லாஹ்வை மறுக்கிறவங்களுக்கு நான் ரோல் மாடலா ஆக்கியிருக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு துவாவை கேட்குறீங்களே, நூஹு ஃபாரிசாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக அப்படின்ட்டு. அப்போ மாப்பிள்ளை நூஹு நபி மாதிரி ஒரு நல்ல மனிதராகவும் அவங்களுடைய மனைவியை வந்து காஃபிராகவும் ஆக்கிடு, இப்படின்னு தான் அந்த துவா கேட்குறீங்களா? அந்த மாதிரி ஐயூப் ரஹீமாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக இப்படின்னு கேட்குறாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? பல காலங்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தாங்க. அதனால அவங்க மனைவியும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து அவங்க மனைவி வந்து சேர்ந்தாங்க. இப்படி ஒரு ஐயூப் ரஹீமாவை போல மணமக்களை வாழ வைப்பாயாக இப்படின்னு துவா கேட்குறீங்களே, அப்போ மாப்பிள்ளை வந்து ஐயூப் நபி மாதிரி நோய்வாய்ப்பட்டுறணும், பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து விட்டுட்டு போயிடணும், இப்படி தானே அந்த துவாவுடைய அர்த்தம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போல மணமக்களை வாழ வைப்பாயாகன்னு கேட்குறாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்துலையும் சிரமத்திலையும் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெண்ணுக்கு கொடுத்தா அதை தாங்குவாங்களா? அந்த மாதிரியான வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்குவாங்களா? அப்போ திருமணத்தில் அந்த மணமக்களை வாழ்த்துறோன்ற பேரில் இப்படியெல்லாம் துவா செய்கிறாங்க.
இந்த மாதிரியான துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதும் கிடையாது, இந்த துவாவுடைய பொருளும் சரி கிடையாது. அப்ப மணமக்களை வாழ்த்துறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்று தந்திருக்காங்க, அந்த துவாவை தான் ஓதணும். அது மாதிரி திருமணன்ற பேர்ல மாப்பிள்ளைய வந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது அதுல வந்து ஒரு பையத்தை ஓதுவாங்க. பையத்தை ஓதிக்கிட்டே தான் மாப்பிள்ளைய வந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவாங்க. இப்படி மாப்பிள்ளைய வந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு வர வரைக்கும் இங்கே அந்த வீட்டில் வந்து எல்லாரும் காத்து கிடக்கணும். இப்படி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஏதாவது நடந்திருக்குதா? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைய வந்து குதிரையில் உட்கார வச்சு அழைச்சிட்டு வருவாங்க. மாப்பிள்ளை வந்து ராஜா மாதிரி அந்த குதிரையில் உட்காந்து வருவார், மற்றவங்கெல்லாம் நடந்து வருவாங்க. இப்படி மாப்பிள்ளைய உயர்த்துறோன்ற பேரில் மற்றவங்களெல்லாம் மட்டமாக்குறத பார்க்குறோம். இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாப்பிள்ளைய குதிரையில் உட்கார வச்சு அழைச்சிட்டு வர சொன்னாங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாப்பிள்ளை அது குதிரையிலே வந்தாங்க. மாப்பிள்ளையா இருக்கும்போது எல்லாரையும் நடக்க விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பத்ர் போர்க்களத்துக்கு போகும்போது 3 பேருக்கு ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 பேரும் ஒரு குதிரையில் பயணம் செஞ்சு வராங்க. எப்படி வராங்க? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காந்து வராங்க, நடந்து வராங்க, மற்ற 2 பேர் உட்காந்து வராங்க. அது மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொஞ்ச நேரம் நடந்து வராங்க, மற்ற 2 பேர் உட்காந்து வராங்க. அபூ லுபாபா கொஞ்ச நேரம் நடந்து வராங்க, மற்ற 2 பேர் உட்காந்து வராங்க. இப்படி மாறி மாறி அந்த குதிரையில் உட்கார்ந்து அந்த பத்ர் போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க? மாப்பிள்ளை மட்டும்தான் அந்த குதிரையில் உட்காந்து வருவார். இது என்ன நடைமுறை இது? அது மாதிரி திருமணன்ற பேரில் மாப்பிள்ளைக்கு வந்து மாலையை போட்டு ஷேராவை தொங்க விட்டுருவாங்க. அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் பூக்களால் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. பூன்றது பொண்ணுக்கானது தானே, ஆனால் மாப்பிள்ளைக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி காருக்கு ரோஜாப்பூ மாலையை போடுறது, நிறைய பூக்களை வாங்கி போடுறது, 1 மணி நேரத்தில் காஞ்சி உதிர்ந்து போகக்கூடிய பூக்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கிட பார்க்குறோம். இதெல்லாம் வீண் விரயங்கள், தேவையற்ற செலவுகள். இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த திருமணமா இது? அது மாதிரி இஸ்லாமிய அந்த திருமணத்தில் என்ன நடக்குது? மேலதாளங்கள் வாசிக்கிறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இசையே கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு மேலதாளங்களை வாசிக்கிறதோ, வெடி வெடித்து அந்த காசு பணத்தை கரியாக்குறங்களே, இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா இது? அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? திருமணத்தில் பெண் வீட்டாட்டேந்து சாப்பாடு கேட்குறாங்க. பல திருமணங்களில் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டார் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு ஆண் தான் என்ன செய்யணும்? வலிமாவை கொடுக்கணும்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்களே தவிர பெண் வீட்டார் விருந்து கொடுக்கணும் இப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரல. இப்படி இஸ்லாம் காட்டாத பல நடைமுறைகளை முஸ்லிம்கள் தங்களுடைய திருமணங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி திருமணத்தில் மொய்யின்ற பேரில் அன்பளிப்பு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த மொய்யை வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த மொய்யை எதுக்காக எழுதி வைக்கிறாங்க? இவங்க பல கல்யாணத்துக்கு போய் மொய் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்முடைய கல்யாணத்தில் வந்துக்கிட்டு யார் யார் வந்து எவ்வளோ மொய் செய்கிறாங்க இப்படின்லாம் அதை கவனித்து அதை எழுதி வைக்கிறாங்க. அது ஒரு கல்லா போட்டு உட்காந்து அப்படி ஒரு கலெக்ஷனை பண்ணுறாங்க. மொய் கொடுக்காம எவனாவது சாப்பிட்டு போயிட்டான்னு வைங்க, அவ்வளோதான். அவனை பார்க்குற பார்வையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொய்யை எழுதாமல் போகிறான், ஏதோ பிச்சைக்காரனாக இருப்பான போல இப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஏங்க, ஒரு விருந்தை போட்டு ஒரு கல்யாணன்ற பேரில் ஒரு விருந்துன்ற பேரில் சாப்பாடை போட்டுக்கிட்டு இப்படி மொய் வைக்க சொல்கிறீங்களே, இதுக்கு அவன் ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிருப்பானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? மொய்யை வந்து, அதாவது அன்பளிப்பை வந்து யார் வந்து திரும்ப கொடுத்த அன்பளிப்பை யார் திரும்ப வாங்குறானோ அவன் தான் வாந்தி எடுத்ததை தானே தின்னக்கூடிய நாயை போன்றவன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு காட்டுறாங்க. இது எவ்வளோ கேவலமான நடைமுறை! இந்த மாதிரி பொய்யான சடங்குகள், சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கைகள், வீண் விரயங்கள், ஆடம்பரங்கள், இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. இஸ்லாம் வந்து ரொம்ப எளிமையாக தான் திருமணத்தை நமக்கு சொல்லி தந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்ன ஆழம நிக்காயி பரக்கத்தன் ஐசருஹு மூனா, குறைவான செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து நிறைந்த திருமணம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. திருமணத்துடைய செலவும் எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க? ஊரை வளர்ச்சி ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, ஊரில் உள்ள எல்லா மக்களையும் அழைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய மண்டபத்தை பிடிக்கிறாங்க. இப்படி இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பெருமையை, தன்னுடைய பகட்டை காட்டுவதற்காக தான்
இன்றைக்கு சமுதாயத்துல பல திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திருமணத்திற்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க. ஒருத்தவன் மாப்பிள்ளைய ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு வரான், ஒருத்தவன் கப்பல்ல கூட்டிட்டு வரான் மாப்பிள்ளைய. இது என்ன திருமணமா, விழாவா இது? எத்தனையோ ஏழைகள் நிறைந்திருக்கிற சமுதாயத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சமூக அக்கறை உள்ளவன் இப்படி வீண்வரையும் செய்யலாமா, ஆடம்பரம் பண்ணலாமா என்பதையெல்லாம் விளங்கி இஸ்லாம் கற்றுத்தந்த அடிப்படையில முஸ்லிம்கள் எளிமையான முறையில் திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் துவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.